தூய நெட்டை டபுள் டி தரப்பட்டிருக்கு. கேபிட்டல் டி. அடுத்து தூய குட்டை சிம்பிள் டி. பட்டணி தாவரங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கையடை செய்யப்படுகின்றது. F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பை தருக. F1 முதலாவது சந்ததியில பெறப்படும் தோற்ற அமைப்பு. உங்களுக்கு நீங்க அந்த பாடம் கிளியரா படிச்சிருந்தீங்க என்றால் செஞ்சு பார்க்காமே விடைய சொல்லியிருக்கலாம். அதாவது உங்களோட 10ஆம் ஆண்டு பாட்டுல நேரடியாகவே தரப்பட்டிருக்கு. அதாவது கடைசி பாடத்துல தூய நெட்டையும் தூய குட்டையும் சேர்ந்தால் என்ன வரும்னு சொல்லி. சரியா? அப்ப இதுதான் இது தூய நெட்டை தூய குட்டை. சரி, ஓகே, நான் பார்க்குறேன். செஞ்சு அனுப்பியிருக்கீங்க, வெரி குட். சரி, தூய நெட்டைனா ரெண்டுமே எப்படி இருக்கு? பெற்றார் சந்ததியில நாங்க பார்க்கணும். இரண்டுமே தூய நெட்டையாக இருந்தால் கேபிட்டல் டி போடுவோம். இரண்டுமே குட்டையா இருந்தால் சிம்பிள் டி போடுவோம். அப்ப முதலாவதாக நாங்க என்ன எழுத போறோம்? அதன் புணரிகள். கேபிட்டல் டியில கேபிட்டல் டி மட்டும்தான் புணரிகளாக வரும். இப்போ கேபிட்டல் டி போட்டாச்சு. சிம்பிள் டியில புணரிகளாக ரெண்டுமே சிம்பிள் டி தான் வரும். அவை கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் ஆட்சியுடையதும் பின்னடைவானதும் இணைந்தால் கேபிட்டல் டி சிம்பிள் டி தான் வரும். சரியா? அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல அயன்மகர்ந்த சேர்க்கை நடக்கும். அப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் F1 சந்ததி தோன்றுவதற்கு அங்கு நடைபெறுவது அயன்மகர்ந்த சேர்க்கை நடைபெற்று எல்லாம் 100%. இந்த இடத்துல 100% கேபிட்டல் டி சிம்பிள் டி தான் பிறப்புரிமை அமைப்பு தோன்றும். இந்த கேள்வியில F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பை தருகின்றது. F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பு பிறப்புரிமை அமைப்பு பார்த்தால் கேபிட்டல் டி சிம்பிள் டி. அப்ப கேபிட்டல் டி சிம்பிள் டிக்குரிய தோற்ற அமைப்பு யாவும் நெட்டை. சரியா? யாவும் நெட்டை அல்லது உயரமான தாவரங்கள். அவை முதலாவது கேள்விக்கான விடை. இந்த கேள்விக்கான விடை என்ன? F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பை தருக யாவும் நெட்டையான தாவரம். சரி, இரண்டாவது கேள்வி. மேலே பெறப்பட்ட F1 தாவரங்கள் 2 தனிக்கலப்பு செய்யப்படும் போது, அதாவது தொடர்ச்சியாக கேட்கப்படுது. F1 தாவரங்கள் 2, இந்த ஒன்று இன்னொன்று போட்டாச்சு. சரி, அந்த கேள்விக்காக இந்த ஒன்று போட்டாச்சு. F1 தாவரங்கள் 2 தனிக்கலப்பு செய்யப்படும் போது பெறப்படும் F2 சந்ததியின் பிறப்புரிமை அமைப்பையும் விகிதத்தையும் தருது. பிறப்புரிமை அமைப்பு இதை கேட்டிருக்கு. ஆகவே இதுல நாங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த கட்டமா போகிறோம். இந்த கேபிட்டல் டீல ஒரு கேபிட்டல் டீன் ஒரு புணரியும், இந்த சிம்பிள் டீன் ஒரு புணரியும் வரும். அடுத்ததாக இங்கால பக்கம் கேபிட்டல் டிக்கு கேபிட்டல் டீன் ஒன்றும், அதை நாங்க இப்படி எழுதுவோம் விளங்குறதுக்கு மாதிரி. இதுல நாங்க பச்சையா போட்டால் அந்த பச்சையிலிருந்து ஒரு கேபிட்டல் டீயும் ஒரு சிம்பிள் டீயும் வருது. சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப அதாவது ஃபர்ஸ்ட் கேட்கப்பட்டது என்ன? F1 சந்ததியில் பெறப்படும் தோற்றமைப்பு. F1 சந்ததியில பெறப்பட்டது கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் தான் பிறப்புரிமை அமைப்பு. அப்ப கேபிட்டல் டியும் சிம்பிள் டிக்குமான தோற்ற அமைப்பு, தோற்றம்ன்ற கண்ணால பாக்குறது நாங்க, தோற்றம் யாவும் உயரமான தாவரங்கள், யாவும் நெட்டையான தாவரம். சரியா? இந்த இதுல பார்க்கணும் தோற்றமைப்பு அடிப்படையாக கொண்ட படம் தான் இது. நெட்டையான தாவரமும் குட்டையான தாவரமும் சேர்ந்து F1 சந்ததியில யாவுமே நெட்டையான தாவரம் பெறப்பட்டிருக்கு. பாருங்க, இது நெட்டையான தாவரம். முதலாவது கேள்விக்கு விட யாவும் நெட்டையான தாவரம். இப்ப இரண்டாவது கேள்வி என்ன சொல்லப்படுது? F2 சந்ததியில் இந்த இருக்கு. F2 சந்ததியில் பிறப்புரிமை அமைப்பையும் விகிதத்தையும் தருக. F2 சந்ததிக்கு F1 சந்ததியில நாங்க இனக்கலப்பு செய்ய போறோம். கேபிட்டல் டி சிம்பிள் டி. இந்த சிவப்பால 2 வட்டம் போட்டிருக்கு புணரிகள். பச்சைக்குரியது பச்சையாலனா இந்த 2 வட்டம் போட்டிருக்கு. இப்ப நாங்க இந்த இனக்கலப்பு செய்ய போறோம். ஒவ்வொன்றையும் சந்திக்கும் போது கேபிட்டல் டி, இந்த சிவப்பா உள்ள கேபிட்டல் டியும் பச்சையா உள்ள கேபிட்டல் டியும் சேர்ந்து ரெண்டுமே கேபிட்டல் டி உள்ளது ஒன்று தோன்றும். சரியா? கேபிட்டல் டி உள்ளது தோன்றும். சரி, இந்த தோன்றிட்டு அதே போல இந்த கேபிட்டல் டி இந்த பச்சையா உள்ள கேபிட்டல் டியுடன் இனக்கலப்பு செஞ்சுதான் கேபிட்டல் டி 2 வந்தது. இப்ப அந்த சிவப்பா உள்ள கேபிட்டல் டி பச்சையா உள்ள சிம்பிள் டியுடன் இனக்கலப்பு செய்தால் கேபிட்டல் டி சிம்பிள் டி தோன்றும்.
சரியா? இப்ப இந்த சிவப்பு வட்டம் போட்ட கேபிட்டல் டி அங்க அளவுல 2 கேபிட்டல் டி உடனும் சிம்பிள் டி உடனும் இனக்கலப்பு செஞ்சாச்சு. இப்ப அடுத்ததாக சிம்பிள் டி, இந்த சிவப்பாக வட்டம் போட்ட சிம்பிள் டி இங்க உள்ள கேபிட்டல் டி உடன் இனக்கலப்பு செய்தால் கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் உருவாகும். திரும்ப இந்த சிம்பிள் டி உங்கள பக்கம் உள்ள சிம்பிள் டி உடன் இனக்கலப்பு செய்தால் சிம்பிள் டி உருவாகும். சரியா? இப்ப இதை நாங்க புனர்ச்சதுரத்திலையும் போட்டு காட்டலாம். F2 சந்ததி தோன்றும் விதத்தை இப்ப அருகிலேயே உங்களுக்கு புக்ல போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப புணரிகளாக கேபிட்டல் டி சிம்பிள் டி F1 சந்ததி F2 சந்ததி தோன்றுவதை காட்டுவதற்குத்தான் நாங்க புனர்ச்சதுரம் பயன்படுத்துவோம். சரியா பிள்ளைகள்? அவ எங்களையும் ஒன்னாவது பெண் இப்ப ஆண் புணரிகளாக கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் தான் இருக்கு. புனர்ச்சதுரம் போட்டு பார்க்க போறோம். இப்ப இங்கால பக்கம் உள்ள கேபிட்டல் டியும் மேல உள்ள கேபிட்டல் டியும் பக்கத்துல உள்ள கேபிட்டல் டியும் சேர்ந்தால் ரெண்டுமே கேபிட்டல் டி உள்ள உயரமான தாவரம் தோன்றுது. அதுல உள்ள பேக்ரவுண்ட்ல உள்ள படத்தை பாருங்க, உயரமான தாவரம். இங்கால உள்ள கேபிட்டல் டியும் இங்கால உள்ள சிம்பிள் டியும் சேர்ந்தாலும் நெட்டையான தாவரம் அல்லது உயரமான தாவரம் தோன்றுது. அதே போல இந்த இடத்துக்கு இந்த பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா மேல உள்ள கேபிட்டல் டியும் பக்கத்துல உள்ள சிம்பிள் டியும் ஆண் புணரையும் பெண் புணரையும் சேருது, அதுவும் உயரமான தாவரம். மேல உள்ள பெண் புணரி சிம்பிள் டி, இங்கால உள்ள ஆண் புணரியும் சிம்பிள் டி இரண்டும் சேர்ந்து சிம்பிள் டி உள்ள தாவரத்தை தோன்றுது. ஆகவே இது பிறப்புரிமை அமைப்பு. நான் இப்ப எழுதினது புனர்ச்சதுர மூலமாக எழுதினது. அதுக்கு பின்னால உள்ள அந்த படத்தை பார்த்தா வழங்கும் தோற்றமைப்பு. நெட்டையான தாவரம், இதுவும் நெட்டையான தாவரம், இது நெட்டையான தாவரம், ஒன்றே ஒன்று குட்டையான தாவரம். சரி, இந்த கேள்வியை F2 சந்ததியின் பிறப்புரிமை அமைப்பையும் விகிதத்தையும் தருக. பிறப்புரிமை அமைப்பு சொன்னால் இப்ப நாங்க விடையா கொடுக்க வேண்டியது இது. சரியா? F2 சந்ததி இந்த ஹைலைட் பண்ணுவது இதைத்தான் நாங்க இப்ப விடையா கொடுக்கணும். அப்ப F2 சந்ததியில உள்ள பிறப்புரிமை அமைப்பு என்ன? 3 வகையானது இருக்கு. என்ன? கேபிட்டல் டி, அடுத்து என்ன? கேபிட்டல் டி சிம்பிள் டி, அடுத்து என்ன? சிம்பிள் டி. இதற்கான இந்த விகிதமும் கேட்கப்பட்டது. கேபிட்டல் டி உள்ளது எத்தனை இருக்கு? 1 இருக்கு. சரியா? 1 இருக்கு. கேபிட்டல் டி சிம்பிள் டி உள்ளது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அதே போல சிம்பிள் டி உள்ளது எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ஆகவே பிறப்புரிமை அமைப்பு கேபிட்டல் டி சிம்பிள் டி அதற்கான விகிதம் 1:2க்கு 1. சரியா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இந்த கேள்விக்கான விடை இதுதான். இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்டு நாங்க அவ்வளவு செஞ்சு இந்த கேள்விக்கான விடையை எடுப்பதற்கு விளைச்சா 1:3 தோற்றமைப்பு விகிதம். தோற்றத்துல 3 தாவரங்கள் நெட்டையான தாவரமும் ஒரு தாவரம் குட்டையான தாவரம் இருக்கு. தோற்றத்துல பார்க்கும்போது அதுதான் தோற்றமைப்பு விகிதம். ஆனால் இந்த கேள்வியில கேட்கப்பட்டது தோற்றமைப்பு விகிதம் அல்ல, பிறப்புரிமை அமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு நாங்க அந்த எழுத்துக்கள்ல போட்டுருது. சரியா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? 3:1 என்பது தோற்றமைப்பு. இங்க கேட்கப்பட்ட கேள்வி பிறப்புரிமை அமைப்பு. ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி. நான்கு மூலகங்களின் இலத்திரன் நிலை அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. சரியா? அதாவது உண்மையான மூலகங்கள்ட்ட குறியீடுகள் அல்ல என்பதுதான் அதன் அர்த்தம். ஆகவே நாங்கள் அதை வச்சுத்தான் விட எழுதணும். சரியா? ஓகே, 4 மூலகங்களின் இலத்திரன் நிலையமைப்பு. அப்ப முதலாவதுக்கு 2,3 இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. 2,3. A என்பது 5 இருந்தால் 2, 3, 5.
போரன். சரியா? ஏ என்பது என்ன? போரன். அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் ஏ போரன். ஏ போரன். சரி. சரி, போரன் இனி போடுவோம் எல்லாத்தையும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகும்? ஏ போரன். ரெண்டாவது என்ன? ஐதரசன். ஒரே ஒரு இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. சரியா? ஐதரசன் ரெண்டாவது உள்ளது ஐதரசன். மூன்றாவது உள்ளது 2,8,1. அப்ப சோடியம். நான்காவது உள்ளது 2, 2,6 ஒட்சிசன். சரியா? 2,6 ஒட்சிசன். ஆகவே எங்களுக்கு தெரியும் முதலாவது போரன், இரண்டாவது ஐதரசன், மூன்றாவது சோடியம், நான்காவது ஒட்சிசன். சரிதானே? சரி, நாங்க பக்கத்துல குறிச்சு கொள்வோம். அதை நீங்க அதே இடத்துலையும் குறிச்சு கொள்ளலாம். சரி, இப்ப எங்களுக்கு கேள்வி செய்யறது லேசா இருக்கும். மேலே தரப்பட்ட மூலம் ஏபிசிடியை இனங்கண்டு பேரிடுக. அதை நாங்கள் இப்ப செஞ்சது. ஏ போரன், பி ஐதரசன், சி சோடியம், டி ஒட்சிசன். அவற்றில் சிடி சேர்ந்து உருவாகும் சேர்வையின் பிணைப்பின் வகை. சிடி, சியும் டியும் சேர்ந்து உருவாகும் பிணைப்பின் வகை. சி என்ன? சோடியம். டி என்ன? ஒட்சிசன். சோடியம் ஆக்சைடு பிணைப்பின் வகை. அயன் பிணைப்பா, பங்கீட்டு வலு பிணைப்பா? சோடியம் என்பது உலோகம், ஒட்சிசன் என்பது அல்லுலோகம். பொதுவாக உலோகங்கள் அல்லுலோகங்களுடன் சேர்ந்தால் வரும் பிணைப்பு அயன் பிணைப்பு. ஆகவே இரண்டாவது கேள்விக்கான விடை அயன் பிணைப்பு. சரி, அயன் பிணைப்பு. இப்ப அயன் பிணைப்புடைய இயல்புகள் கேட்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அயன் பிணைப்பு. அப்பிணைப்பு சேர்வையின் இயல்புகள் 2 தருக. அப்ப நீங்க அயன் பிணைப்புட பங்கீட்டு வலு பிணைப்புட இயல்புகள் படிச்சிருப்பீங்க. சரி, அனிகா டைப் பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற நேர் அல்லது மறை அயன்களால் ஆனது உயர் உருகு நிலையும் உயர் கொதிநிலையும் கொண்டிருத்தல். அப்படியான இயல்புகளையும் உங்களுக்கு எழுதலாம். சரியா? அதாவது உப்பு கட்டி ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உயர் உருகுநிலை உயர் கொதிநிலையை கொண்டது. அறை வெப்பநிலையில் பெரும்பாலும் திண்மமாக காணப்படும். சரியா? அறை வெப்பநிலையில் பெரும்பாலும் திண்மமாக காணப்படும். வேற என்ன எழுதலாம்? உயர் உருகுநிலை உயர் கொதிநிலை கொண்டது. அறை வெப்பநிலையில் பெரும்பாலும் திண்மமாக காணப்படும். உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் தான் மின்னை கடத்தும். உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் மின்னை கடத்தும். இவ்வாறான இயல்புகளை தான் சரி. அப்ப அவற்றின் இயல்பு ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற நேர் அல்லது மறை அயன்களாலானது உயர் உருகுநிலையும் உயர் கொதிநிலையும் கொண்டிருத்தல். அறை வெப்பநிலையில் பெரும்பாலும் திண்மமாக காணப்படும். உருகிய நிலையில் மின்னை கடத்தும். இதுதான் அயன் சேர்வைகளோட இயல்புகள். சரியா? சரி, ஓகே. அப்ப இதுல ஏதாவது இயல்புகள் எழுதி கொள்ளலாம். மெத்தேன் உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் மூலகங்கள் எவை? மெத்தேன், மெத்தேனின் குறியீடு என்ன? மெத்தேனின் குறியீடு CH4. வெரி குட். CH4. CH4 எங்களுக்கு தெரியும், சியும் எச்சும் ஹைட்ரோ கார்பன் பாடத்துல படிச்சிருக்கீங்க. மெத்தேன் உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் மூலகங்கள் எதுன்னு கேட்டால் CH4. அப்ப சிக்குரியது CH4. மூணு லித்தியம் பெர்லியம் போரன். சரி, மெத்தேன் உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் மூலகங்கள் எவை? அப்ப இது அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு எழுதல. என் சொன்ன கார்பன் இல்லை. சரியா? ஆகவே இங்க CH இருக்கு, பி இருக்கு. ஆகவே நாங்க CH எழுதுவோம், கார்பன் ஐதரசன்.
சரியா? கார்பன் ஐதரசன். அப்ப மெத்தேன் உருவாக்கத்தில் பங்கு கொள்வது கார்பனும் ஐதரசன். சரி, அப்ப அடுத்தது மெத்தேன் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு கேட்டு. மெத்தேனின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு வடிவில் தருக. அப்ப மெத்தேன் என்பது, மெத்தேனுக்கு நாங்கள் எழுதினோம் என்றால் கார்பனை சுத்தி 4 பிணைப்புகள் இருக்கும். அப்போ சரி, கார்பனுக்கு அல்லது நாங்க எடுத்தோம்னு சொன்னால் மெத்தேன் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. சரியா பிள்ளை? சரியான்னு பாருங்க. இதுதான் கார்பனுக்கு இறுதியோட்டில் 4 இலத்திரன்கள், ஐதரசனுக்கு இறுதியோட்டில் 1 இலத்திரன். ஆகவே 4 பிணைப்புகளை உருவாக்கும். நாங்க ஏதாவது கார்பனுக்கு அல்லது ஐதரசனுக்கு புள்ளின்னு எடுத்தாச்சு. கார்பனுக்கு புள்ளின்னு எடுத்தால் ஐதரசனுக்கு புள்ளடின்னு எடுக்கணும். ஐதரசனுக்கு புள்ளடின்னு எடுத்தால் கார்பனுக்கு புள்ளின்னு எடுக்கணும். சரியா? ஆகவே கார்பனை சுத்தி 8 இலத்திரன்கள் காணப்படும் பிணைப்பின் பின்னர். ஐதரசனை சுத்தி பிணைப்பின் பின்னர் 2 இலத்திரன்கள் காணப்படும். அப்ப அப்படி காணப்பட்டால் மொத்தமாக ஐதரசன் இறுதியோடு 2 ஆகும், கார்பனின் இறுதியோடு 8 ஆகும். ஆகவே கார்பனின் CH4 மெத்தேனின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு இதுதான். சரியா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். கார்பனீராக்சைடு வாயுவின் சார்மூல கூற்று திணிவை துணிக. மிகவும் இலகுவான கேள்வி. கார்பனீராக்சைடு வாயுவின் சார்மூல கூற்று திணிவை துணிக. பிள்ளைகள் ஆன்சர் அனுப்புங்க. கார்பனீராக்சைடு வாயுவின் சார்மூல கூற்று திணிவை துணிக. சரி, சமீஹா சரி, அனிகா, ஷம்லா, ஹிமா. ஆகிப் செய்க சரியான விடை அனுப்புங்க. எல்லாரும் அனுப்புங்க சரியான விடைகளை. ஆதில் ஹசன், திலுக்ஷினி, ஃபஹத், முஸ்னி, ராகவி, ரிஃப்கியா. இது மிகவும் இலகுவான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க விட அளிக்கணும். கார்பனீராக்சைட்டின் சார்மூல கூற்று திணிவு. சார்மூல கூற்று சாரணு திணிவு பிரக்கெட்ல தந்திருக்கு. ஆகவே சார்மூல கூற்று திணிவை காணணும். என்ன ஆன்சர்? திலுக்ஷினி அனுப்புங்க. சார்மூல கூற்று திணிவு உண்டால் அழகு வராது. சார்ன்ற சொல் வந்தால் அழகு வராது. அடுத்தது மூல் -2 அழகு ஒன்றும் இல்லை. கிரே மூல் -1 சார் சரி, மூலக்கூற்று திணிவுக்கான அழகு கிரே மூல் -1. இங்க ஒரு ஆள் மூல் -2 அனுப்பியிருக்கு. அப்படி ஒரு அழகு இல்லை. அப்ப அழகு இல்லை. ஆகவே இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கார்பனீராக்சைடு வாயுவின் சார்மூல கூற்று திணிவு. அப்ப கார்பனீராக்சைடு வாயுண்டா CO2, ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும். அப்ப அதன் அடிப்படையில் பிரக்கெட்ல தந்திருக்கு பாருங்க. இதுதான் அதுக்கான விடை. கார்பன் 1 அதுக்கு 12 சக ஆக்சிஜன்கள் 2 அதற்கான மூலக்கூற்று திணிவு 16. அப்ப 1 தர 12 12. ஆக்சிஜன் 2 இருக்கு. அப்ப 16கள் 2, 16 தர 2 32. ஆகவே 12ஐயும் 32ஐயும் கூட்டினால் 44. அவை 30 10 40 42 44. ஆகவே விடை 44. சரிதானே? கார்பனீராக்சைட்டின் மூலக்கூற்று திணிவு 44. 2 மூல் கார்பனீராக்சைடு வாயுவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. 2 மூல் கார்பனீராக்சைடு வாயுவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை
சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அதாவது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்படி பார்க்கிறோம் நாங்க? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன். ஆம், அதை நாங்க என்ன செய்யணும்? அவகாதரோ மாறிலியால பெருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. எப்படி? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் என்னென்று எடுத்தால் மூலக்கூறு எண்ணிக்கையை மூல அவகாதரோ மாறிலியால பெருக்கணும். மூல அவகாதர் என் சமன் என்எல் இந்த எடுத்தால் எங்களுக்கு எப்படி எழுதலாம்? அவை ஒரு மூல உள்ளது 6.02 தர 1023 இரண்டு மூல உள்ளது நாங்க எப்படி எடுக்கலாம்? இரண்டு மூலுக்கும் அணிக்க ஃபுல்லா டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. ஒரு மூலக்கூறு மூல் CO2 மூலக்கூறு எண்ணிக்கை 6.02 தர 1023 இருக்குமாக இருந்தால் இரண்டு மூலக்கூறு மூல் CO2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.02 தர 1023 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கினால் இந்த விட வரும். 2 4 2 4 0 0 0 4 2 4 0 0 6 12 0 6 12 12 தர 1023 1.2 இந்த விட வரும். சரியா? ஆகவே 6.02 தர 1023 2ஆல பெருக்கி வார விடைய போட்டா சரி. இங்க விடையில 6.02 தர 1023 தர 2ஆல பெருக்கினதோட ஆன்சர் போதும். சரியா? இறுதி விடை எதிர்பார்க்கப்பட இல்லை. சரியா? உங்களுக்கு அந்த ஐடியா தெரியுமான்னு தான் பார்க்கப்படுது. சரியா? செஞ்சிட்டீங்களா? அப்ப இதுக்கான சரியான விடை ரெண்டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இவ்வளவு எழுதினா போதும். சரி, செஞ்சிட்டீங்களா? இரண்டு மூலக்கூறு மூல் CO2 உள்ள மூலக்கூறு எண்ணிக்கை 6.02 தர 1023 2ஆல பெருக்கினால் இந்த விட வரும். சரி, ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப மூலக்கூறு எண்ணிக்கை பார்க்கறதுக்கு மூல அவகாதரோ மாறிலியால பெருக்கிறேன். சரி, இக்கட்டமைப்பு சூத்திரத்தின் பெயர் யாது? சரி, இப்ப இந்த கேள்வி எல்லாம் பத்தி சரி அதில் அளிப்போம். இக்கட்டமைப்பு சூத்திரத்தின் பெயர் யாது? ஹைட்ரோ கார்பன் பாடம். பேர் சொல்லுங்க. வெரி குட் ராகவி, சமீகா, அனிகா. ஆகிப், திலுக்ஷினி, முஸ்னி, ஷம்லா, இஃப்கியா, ஆதில் ஹசன். சரி, அதுக்கான விடை என்ன? நான் பேர் சொன்னப்பட்டாக்கள் இன்னும் விட அனுப்பாதாக்கள் போய் அனுப்புங்க. இக்கட்டமைப்பு சூத்திரத்தின் பெயர் யாது? என்ன? எத்தீன் அல்லது எத்திலீன். இக்கட்டமைப்பு சூத்திரத்தின் பெயர் எத்தீன் அல்லது எத்திலீன். இக்கட்டமைப்பு மூலம் உருவாக்கப்படும் பல்பகுதியம் எது? பல எத்தீன்கள், அதாவது பொலி எத்தீன்கள், பொலி எத்திலீன்கள் சேர்ந்தால் என்ன உருவாகும்? பல்பகுதியம் பொலித்தீன். உருவாகும் பல்பகுதியம் எது? பொலித்தீன். அப்ப இதன் மூலம் உருவாக்கப்படுவது பொலித்தீன்.
இப்பல்பகுதியத்தை உற்பத்தி தோற்றுவாய் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? உற்பத்தி தோற்றுவாயின் அடிப்படையில் நாங்கள் செயற்கை பல்பகுதியம் இயற்கை பல்பகுதியம் ஒன்று படித்தோம். உதாரணத்துக்கு இயற்கை பல்பகுதியமாக ஐசோபிரின் பல சேர்ந்த இயற்கை ரப்பரை கூறலாம், அல்லது புரதம், பல்சக்கரைட்டுகள், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் கூறலாம். சரியா? அதே போல இது இயற்கையா செயற்கையானு தான் கூறணும். இப்பல்பகுதியத்தை உற்பத்தி தோற்றுவாய் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இயற்கையா செயற்கையா? செயற்கை பல்பகுதியம். மேலே கூறப்பட்ட மூலக்கூறில் ஒரு ஐதரசனுக்கு பதிலாக ஒரு குளோரின் இணையும் போது உருவாகும் ஒரு பகுதியத்தின் பல்பகுதியம் யாது? ஒரு குளோரின் உருவாகினால் அதன் பேர் என்ன? குளோரோ எத்திலீன் சொல்லுவோம். குளோரின் ஒன்று சேர்ந்தால் எத்திலீன். ஆகவே பல சேர்ந்தால் அது பல்பகுதியமாக மாறும் போது, ஒரு பகுதியத்தின் பல்பகுதியம் யாது? அது பல்பகுதியமாக மாறும் போது அதுக்கு நாங்க பொலிக்ளோரோ எத்திலீன் சொல்லுவோம். பொலிக்ளோரோ எத்திலீன், அதாவது பிவிசின்னு சொல்லுவோம். சரியா? பொலிக்ளோரோ எத்திலீன் பிவிசி. சரி, எழுதிட்டீங்களா? பொலிக்ளோரோ எத்திலீன். சரி, இணையும் போது ஒரு பகுதியத்தின் பல்பகுதியம் யாது? சரி, அடுத்த கேள்வி. இப்பல்பகுதியத்தின் இயல்புகள் 2 தருக. இப்பல்பகுதியத்தின், அதாவது பிவிசிட இயல்புகள்: வெப்பத்தை தாங்கும் தன்மை, மின் காவலி, நீரை உட்புகவிடாத தன்மை. இவைகள் தான் விடையா வரும். ஒரு புக்லையும் இருக்கு. வெப்பத்தை தாங்கும் தன்மை, மின் காவலி, நீரை உட்புகவிடாத தன்மை. பொலிக்ளோரோஎத்திலீன் அதன் இயல்புகளாக நாங்கள் பார்க்கலாம். வெப்பத்தை தாங்கும் தன்மை, மின் காவலி, இலேசான, நீரை உட்புகவிடாத தன்மை. இந்த விடைகள் எழுதினீங்கன்னா சரி. வெப்பத்தை தாங்கும் தன்மை, நீரை உட்புகவிடாத தன்மை, அடுத்தது மின் காவலி. சரியா? இந்த விடைகள் எழுதினால் சரி. இந்த வெப்பத்தை தாங்கும் தன்மை, மின்காவலி, இலேசானது, நீரை உட்புகவிடாத தன்மை. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒட்டும் தன்மையற்ற பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படும் பல்பகுதியத்தை ஆக்கிய ஒரு பகுதியத்தின் கட்டமைப்பு சூத்திரத்தை வரைக. அப்போ ஒட்டும் தன்மையற்ற பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படும் பல்பகுதியம் எது? முதல்ல அந்த பல்பகுதியம் எதுன்னு கண்டுபிடிங்க முதல்ல. அந்த பல்பகுதியம் 4 புளோரின்கள் தோன்றுவது, அதாவது டெஃப்லோன். பாருங்க, வெப்பத்தை தாங்கும் மின்காவலி, உணவை சமைப்பதற்கு பயன்படும் அடிப்பிடிக்காத ஒட்டும் தன்மையற்ற பாத்திரங்களின் உற்பத்திக்கு பயன்படும் பனிச்சறுக்கு சப்பாத்து உற்பத்தியிலையும் பயன்படும். அப்படின்னா பொலிடெட்ரா எத்திலீன். பொலிடெட்ரா எத்திலீன். அப்ப இந்த கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு? பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படும் பல்பகுதியத்தை ஆக்கிய ஒரு பகுதியத்தின் கட்டமைப்பு சூத்திரம். அப்ப பொலிடெட்ரா எத்திலீன், டெட்ரா எத்திலீன் ஒரு பகுதியம், டெட்ரா எத்திலீனின் ஒரு பகுதியத்தை நாங்கள் வரையணும். அதாவது எத்திலீன்ல 4 ஐதரசன் வருவது போல இதுல 4 புளோரின் வந்தால் சரி. எத்திலீன்ல 4 ஐதரசன், இதுல 4 ஒட்சிசன், 4 புளோரின் வரும். அதுக்கேற்ற மாதிரி எழுதினீங்களால் சரி. ஒரு குளோரின் வந்தால் பொலிக்ளோரோ எத்திலீன், அதாவது குளோரோ எத்திலீன். ஆகவே 4 புளோரின் வந்தால் டெட்ரா புளோரோ எத்திலீன். எழுதிட்டீங்களா? அதில் ஒரு பகுதியம் மீண்டும் ஒரு வழக்கில் இரட்டை பிணைப்பு வராது.
அந்த இரட்டை பிணைப்பு வராத அமைப்புக்கு பிரக்கெட் போட்டு ஒரு எண் போட்டால் அது பல்பகுதியத்தின் கட்டமைப்பாக மாறும். சரியா பிள்ளைகள்? பல்பகுதியத்தின் கட்டமைப்பாக மாறும். சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். கட்டமைப்பு சூத்திரத்தை வரைக. சி கேள்வி. இரு முகவையினுள் அரை பங்கு நீரை ஊற்றி அதன் ஆரம்ப வெப்பநிலை அளந்து பின்னர் முகவை ஏயினுள் யூரியாவையும் முகவை பியினுள் சோடியம் ஐதராக்சைட்டையும் இட்டு நன்கு கலக்கி இறுதி வெப்பநிலை அளக்கப்பட்டது. வெப்பநிலை மாற்ற அடிப்படையில் ஏ பி எவ்வகை தாக்கம் என குறிப்பிடுக. ஏபி எவ்வகை தாக்கம் என குறிப்பிடுக. அதாவது அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் அடிப்படையில் கேட்கப்பட்டது. எது அகவெப்ப தாக்கம், எது புறவெப்ப தாக்கம் எழுதணும். யூரியா போட்டா கூலாகும். சரியா? நீர் பாத்திரத்துக்குள்ள யூரியா போட்டா கூலாகும். சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் சூடாகும். இப்ப கூலாகினா என்ன பேரு, சூடாகினா என்ன பேரு சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் அனுப்புங்க. ஆகவே யூரியா போட்டா கூலாகுதுன்னு சொன்னால் ஏ அகவெப்ப தாக்கம், பி புறவெப்ப தாக்கம். ஏ அகவெப்ப தாக்கம், பி புறவெப்ப தாக்கம். சரி, அடுத்தது பார்ப்போம். வெப்பநிலை மாற்ற அடிப்படையில் ஏபி வகை தாக்கத்தை நாங்கள் சொல்லிட்டோம். பியில் நடைபெறும் தாக்கத்திற்கான சக்தி மட்ட வரைவை வரைக. அப்ப பி புறவெப்ப தாக்கத்திற்கான சக்தி மட்ட வரைவு. புறவெப்ப தாக்கத்திற்கான சக்தி மட்ட வரைவு நாங்க பார்த்தால், அப்ப இரண்டு வகையான சக்தி மட்ட வரைவுகள் இருக்கு. ஒன்று அகவெப்பத்திற்கானது, அடுத்தது புறவெப்பத்திற்கானது. அவை நாங்க புறவெப்பத்திற்கான சக்தி மட்ட வரைவு இதை வரைஞ்சா சரி. தாக்கிகளின் வெப்பநிலை சக்தி அதிகம், சக்தி வெளிவிடப்பட்டு வெளியேற்றம் மூலம் விளைவுகளின் சக்தி குறையும். அப்ப தாக்கிகள் இருந்து அப்ப இதுக்கு மார்க்ஸ் கொடுக்கிறது எதுக்குன்னு சொன்னால், மேல தாக்கி இருக்கணும், கீழே விளைவு இருக்கணும். அதுக்கு ஒரு மார்க்ஸ். தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி அம்புக்குறி இருக்கணும். அம்புக்குறியின் திசை மாறினால் புள்ளி இல்லை. அப்ப மேல தாக்கி கீழே விளைவு, தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி ஒரு அம்புக்குறி. இது ரெண்டும் இருந்தா தான் மார்க்ஸ். சரி, அந்த சக்தி வெளியேற்றம் அது மேலதிகமாக வழங்கப்படுவது. அப்ப மேல தாக்கி கீழே விளைவு, தாக்கிகளிலிருந்து விளைவுகளின் சக்தி குறைவும். ஏனென்று சொன்னால் சக்தி வெளியேற்றம் நடைபெறுவதனால. அதனால தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி ஒரு அம்புக்குறி இருக்கு. இதுதான் புறவெப்ப தாக்கத்திற்கான சக்தி மட்ட வரை. இப்ப அகவெப்ப தாக்கத்திற்கு இது எதிராக மாறும். அகவெப்ப தாக்கத்தின் விளைவுகளின் சக்தி அதிகமாகும். என்று சொன்னால் வெப்பத்தை உறிஞ்சும். வெப்பத்தை உறிஞ்சுவதனால தாக்கிலிருந்து எப்போதும் பொதுவாக தாக்கிலிருந்து விளைவுக்கு தான் அம்புக்குறி இருக்கும். பொதுவாக தாக்கிலிருந்து விளைவுக்கு தான் அம்புக்குறி இருக்கும். பாருங்க, இது அகவெப்ப தாக்கத்திற்கான தாக்கிலிருந்து விளைவுக்கு ஒரு அம்புக்குறி போகும். அதே நேரம் சக்தி உறிஞ்சப்படும். அப்ப தாக்கியை விட விளைவுகளின் சக்தி இங்கு அதிகமாக இருக்கும். சரியா? ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். தாக்கம் நடைபெறும் போது ஏற்படும் வெப்ப மாற்றம் Q சமன் mc தீட்டாவினால் தரப்படும். இங்கு கணியங்கள் mc தீட்டாவை வரையறுக்க. எம்டா என்ன, சீண்டா என்ன, தீட்டாண்டா என்ன, அதை குறிச்சா சரி. சரி, எம் என்பது வெப்ப இடமாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் திணிவு. சி என்பது கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. Q என்பது வெப்பநிலை மாற்றம். அது Q அல்ல, தீட்டா. mc தீட்டாவை தானே கேட்டிருக்கு. தீட்டா என்பது வெப்பநிலை மாற்றம். அதாவது வெப்பநிலை மாற்றம் என்பது இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிக்கிறது. சரியா? நீக்கா எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிடுது. சரி, அடுத்தாக்கள்
இதுதான் விடை எம்சி தீட்டா. சரி, தீட்டா டைப் பண்றதுக்கு இல்லையா? இப்ப வெப்ப இடமாற்றத்துடன் தொடர்புடைய, அப்ப இதுல எம்சி தீட்டா தான் கேட்டிருக்கு. வெப்ப இடமாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் திணிவு சீண்டா, கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு கியூ அல்ல, தீட்டா. தீட்டா ஒன்று தேடணும். சரி, நான் தீட்டா எழுதிடுவோம். வெப்பநிலை மாற்றம், இறுதி வெப்பநிலை செய்ய ஆரம்ப வெப்பநிலை. சரியா பிள்ளைகள்? இதுதான் அங்க கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை. சரி, நீங்க புக்லையும் பார்க்கலாம். ரெடி பண்ணீங்களா?